12th question. Let P of x is equal to a naught plus a1 x plus etc. P a n x for n be a non-constant polynomial of degree n greater than or equal to 1. Consider the polynomial q of x is equal to integral p of t dt. R of x is equal to d by dx of p of x. Let V denote the real vector space of all polynomials in x. Then which of the following are true? Option A, q and r are linearly independent in V. Option B, q and r are linearly dependent in V. Option C, x for n belongs to the linear space of q and r. Option D, x for n plus 1 belongs to the linear span of q and r. இந்த क्वेश्चनல p of x என்பது polynomial non constant polynomial கொடுத்தாங்க and q of x என்ற polynomial அந்த polynomial p of x இன்டெகிரேட் பண்ணி வரலாம். அதே மாதிரி r of x என்பது p of x டிஃபரன்ஷியேட் பண்ணி வர polynomial. இப்போ v ன்றது வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் polynomials இருந்துச்சு அப்படினா இதுல p q r மூணுமே polynomial தான அதுக்கான ரிலேஷன் தான் கேக்குறாங்க. அப்ப q r linearly independent ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து q and r வந்து linearly independent அப்படிங்கிறது. தேர்ட் வந்து x for n வந்து belongs to the linear space of q and r னு சொல்றாங்க. அது x for n plus 1 belongs to the linear span of q and r தான். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஜூன் 2019 ல கேட்டாங்க. இந்த क्वेश्चन எத்தனை ஆன்சர் கெஸ் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் A, q and r are linearly independent in V ன்றது கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். 12th क्वेश्चनல என்ன கொடுத்தாங்க பாப்போம். p of x is equal to a naught plus a1 x plus etc. P a n x for n non constant polynomial. இதோட டிகிரி பாத்தீங்கன்னா n. அப்ப டிகிரி ஆஃப் p of x is equal to n. அடுத்து டிகிரி ஆஃப் q of x பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு p of x ன்றது நான் வந்து x ஸ்கொயர் வச்சுக்கிறேன். இப்போ x ஸ்கொயர் நாக்க q of x வந்து இன்டெகிரேட் பண்ணி வரலாம். அப்ப இன்டெகிரேட் பண்ணும்போது integral p of x. அப்ப integral p of x dx அப்படினா integral x square dx. என்ன வரும்? x ஸ்கொயருக்கு x cube by 3 வரும். அடுத்து r of x. r of x ன்றது என்ன சொல்லிருக்காங்க? d by dx of p of x. p of x. So d by dx of நான் எடுத்துறேன் d by dx of p of x நான் என்ன எடுத்துறேன் x ஸ்கொயர். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2x வரும். சோ பாத்தீங்கனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நான் வந்து p of x x ஸ்கொயர் னு சொல்லிருக்கேன். அதே q of x க்கு பாத்தீங்கன்னா x cube வரும். x cube. அதே மாதிரி r of x க்கு பாத்தீங்கன்னா 2x வரும். ஒரு பவர் குறைஞ்சு வருது. So degree of r of x ன்றது 1 குறைஞ்சிரும். p of x ல இருந்து r of x நாக்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு பவர் குறைஞ்சிருங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பாருங்க. அந்த degree of q of x பாத்தீங்கன்னா 1 ஆட் ஆகும். இன்டெகிரேட் பண்ணும்போது இது இன்டெகிரேட் பண்ணி வர வேல்யூ q of x ன்றது டிஃபரன்ஷியேட் பண்ணி வர வேல்யூ r of x. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பவர் குறையும். அண்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது 1 பவர் ஆட் ஆகும். So r of x ம் q of x ம் are always linearly independent. r க்கும் q க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல. இதுல 1 குறையுது 1 ஆட் ஆகுறதுனால r ம் q ம் நமக்கு linearly independent அப்படினு சொல்லிடலாம். அதனால ஆப்ஷன் A வந்து கரெக்ட் அப்படினு சொல்லிடலாம். ஆப்ஷன் A கரெக்ட்ன்றதுனால ஆப்ஷன் B கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். So இது வந்து B false. இப்போ அடுத்து ஆப்ஷன் C ல செக் பண்ணி பார்ப்போம். p of x க்கு 3x + y எடுத்துட்டேன். n = 1 எடுத்துட்டோம் அப்படினா q of x இன்டெகிரேட் பண்ணி பார்ப்போம். இன்டெகிரேட் பண்ணி பார்க்கும்போது 3x square + 5x கிடைக்கும். r of x க்கு இத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வர வேல்யூ. இத இன்டெகிரேட் பண்ணி வர வேல்யூ. So q of x r of x க்கு கண்டுபிடிச்சோம். 12th क्वेश्चन ஆப்ஷன் A and B ல A வந்து கரெக்ட், B false ன்றத கன்க்ளூட் பண்ணுங்க. C and D செக் பண்ணி பார்த்தலாம். S வந்து q and r வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ற மாதிரி எழுதி பார்ப்போம். S = q and r. q ன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள்ல 3x square / 2 + 5x and r of x ன்றது 3 எடுத்துட்டோம் அப்படினா S = q and r வச்சு எழுதும்போது linear span of S ன்றது a * q of x linear combination எடுத்து a * q of x + b * r of x where a b belongs to r. q of x க்கு நம்ம 3x square / 2 + 5x போட்டோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டாவது டேர்ம் எடுத்து ஆட் பண்ணும்போது a / 2 x square + 5x + 3b கிடைக்கும். இப்போ நம்ம x = 1 இருக்கும்போது x for n = 1 = x ன்னு எடுத்துட்டோம் அப்படினா இது வந்து belongs to L of s ன்னு எடுத்துட்டோம் அப்படினா இப்போ கம்பேர் பண்ணலாம். கொடுத்த உள்ள இருக்க வேல்யூ வந்து x for n க்கும் ஈக்குவல் and x க்கும் ஈக்குவல் எடுத்துட்டோம் அப்படினா as x tends to 1 இருக்கும்போது உங்களுக்கு x for n ம் x க்கும் ஈக்குவலா இருக்கும். அதனால x = உள்ள இருக்க எலிமெண்ட் போட்டோம் அப்படினா இப்போ x = 3/2 x square + 5x + 3b. இப்போ கம்பேரிங் the coefficients of left side and right side போட்டோம்னா x square ஓட கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட்ல இல்ல. அதனால 3/2 = 0. அடுத்து x ஓட கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட்ல இருக்குது 1. சோ 5a = 1 ன்றது. அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து லெஃப்ட் சைடு இல்ல. அதனால 3b = 0. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படி a க்கு 0 கிடைக்குது. செகண்ட் கம்பேரிசன் படி a க்கு 1/5 கிடைக்குது. அப்ப a ன்றது கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். ரெண்டு விதமான பாசிபிலிட்டி இருக்கனால இந்த சான்ஸ் இல்ல. அதனால இட் இஸ் நாட் பாசிபிள். சோ அதனால a க்கு ரெண்டு வேல்யூ வரது நாட் பாசிபிள். அப்ப நம்ம எடுத்துக்கோங்க x for n ரெண்டும் ஈக்குவல் எடுக்கும்போது as x = 1 ஆகும்போது இந்த வேல்யூ நமக்கு a வந்து ரெண்டு தடவை எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இந்த ரிசல்ட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப x வந்து does not belong to L of s ன்னு கன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி x for n = x ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி x for n = x square. x for n + 1 = x square எடுக்கலாம். பவர் 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படினா x for n + 1 ரைட் சைடுல x square. அப்ப x for n + 1 = x square எடுத்து ஆட் பண்ணாலும் இதே மாதிரி நமக்கு ரிசல்ட் வரும். that does not belong to L of s. அப்ப C and D நமக்கு false ன்றத சொல்லிடலாம். So option A q and r தான் நமக்கு linearly independent. அத வச்சு இது வந்து ராங் சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த C and D நமக்கு தப்புன்றது சொல்லியாச்சு. So option A q and r linearly independent B ன்றது கரெக்ட் ஆன்சர்.